நாமம் மேம்படுவதாக. தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது 2 பாடல்களை நாம் கேட்டோம். அருமையான கொயர் அழகான பாடல் பாடினார்கள். சிஸ்டர் சௌந்தரி அவர்களும் நல்ல பாடலை கர்த்தரை பாடி மையப்படுத்தினார்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய பெரிய கிருபையினாலே நாம் படித்து கொண்டிருக்கிற தொடர் பாடங்கள் ஹோலி அண்ட் ஹெவன்லி அனாயிண்டிங், பரிசுத்த பரம அபிஷேகம் என்ற தலைப்பில் நாம் இன்றைக்கு 6வது பாக செய்தியை படிக்க போகிறோம். நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா, கடந்த இரவிலும் படித்தோம். ஹோலி அனாயிண்டிங் ஆயில், பரிசுத்த அபிஷேக தைலம் என்ற தலைப்பில் நாம் படிச்சுட்டு இருக்கிறோம். பரிசுத்த அபிஷேக தைலம், நிழலும் நிஜமும். Holy anointing oil, the shadow and the substance. யாத்ராகமத்திலே 30ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 33 வரைக்கும் நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, பரிசுத்த அபிஷேக தைலம். யாத்ரா 30ஆம் அதிகாரத்தில் தேவனுக்கு ஒரு விருப்பம் இருந்தது. என்ன விருப்பம் என்றால், இஸ்ரவேல் தேசம் முழுவதுமே தமக்கு ஆசாரிய ராஜ்யமாக இருக்க வேண்டும் என்பதே அந்த தெய்வீக விருப்பம். சரிங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே தனக்கு ஆசாரிய ராஜ்யமாக இருக்கணும் அப்படின்னு தேவன் விரும்பினார். இஸ்ரவேலர் எல்லாரும் ஆசாரியராக இருந்து ஆண்டோடைய சத்தியத்தை எல்லாருக்கும் அறிவிக்கணும்னு தேவன் விருப்பம் கொண்டு இருந்தார். அதை யாத்திரா 19ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் நம்ம அழகாக வாசிக்கிறோம். பாருங்களேன், நான் சொன்ன அந்த கருத்து யாத்திரா 19:6, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டிய வார்த்தைகள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருமே எனக்கு ஆசாரியர் அப்படின்னு ஆண்டவர் விரும்பினார். ஆனாலும் பாவத்தினால் ஆசாரிய ஊழியம் என்னாச்சு? ஒரே ஒரு கோத்திரத்துக்கு மாறிடுச்சு. அப்படி தானே? லேவி கோத்திரத்திற்கு இந்த ஆசாரிய ஊழியம் மாறியது. ஒரு தேசத்துக்கே இருந்த ஆசாரிய அழைப்பு எங்கே போயிடுச்சு? ஒரு கோத்திரத்துக்கு போய்விட்டது. அப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பழைய உடன்படிக்கையின் காலத்தில் நடந்துச்சு. பழைய உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த சம்பவம். இயேசு கிறிஸ்துவின் காலம் முதல் புதிய உடன்படிக்கையின் காலம். அப்படி தானே? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தின பொழுது அது புதிய உடன்படிக்கையின் காலம். அப்படியானால் என்ன அர்த்தம்? நாம் எல்லாருமே, ஒவ்வொரு விசுவாசியும் ஆசாரியர் ஆவார். எவ்ரி பிலீவர் இஸ் a priest. ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு ஆசாரியன். தேவனுடைய சத்திய திருச்சபை முழுவதுமே ஆசாரிய ராஜ்யம் ஆகும். சரிங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஆசாரிய ராஜ்யம் ஆண்டவர் திட்டம் வச்சிருந்தாரு. ஆனால் பாவத்தினாலே ஒரு கோத்திரத்துக்கு போயிடுச்சு. இன்றைக்கு நம்ம எல்லாருமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே ஆசாரிய ராஜ்யமாக, ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம் அப்படின்னு நாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம். நம்ம எல்லாம் ராஜாக்களாக ஆசாரியர்களாக இருக்கிறோம் என்று வெளிப்படுத்தல் 1:5-6 வாசிக்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5 மற்றும் 9ஆம் வசனங்களும் சொல்லுகிறது நம்ம ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று சொல்லி. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ நீங்களும் நானும் ஆசாரியர்கள், அதை மனசில் வச்சுக்கணும். ஆண்டவர் முன் நம்மை ஆசாரியராக ஏற்புடையதாக்குபவை யாவை? What makes us as priests acceptable unto God? நீங்களும் நானும் ஆசாரியராக வேண்டும். எல்லாரும் பாவிகள் தானே? நம் பாவிகள் தானே? பாவிகள் ஆசாரியராக வேண்டும் என்றால் எதன் அடிப்படையில் ஆசாரியராகிறோம்? பழைய ஏற்பாட்டிலே லேவி கோத்திரத்து மனிதர்கள் அந்த கோத்திரத்தில் மட்டும்தான் ஆசாரியராக முடியும். அப்படி தானே? அந்த கோத்திரத்தில் வந்தவங்க தான் ஆலய வேலைகள் எல்லாம் செய்தார்கள். லேவி கோத்திரத்து மனிதர்கள் தேவனுடைய ஆசாரியராக ஏற்கப்படுவதற்கு 4 ஒழுங்குமுறைகள் இருந்தன. அவை என்னென்ன என்பதை தான் எங்கே படிக்கிறோம்? லேவியராகமம் எத்தனை அதிகாரம்? 8ஆம் அதிகாரம். லேவியராகமம் 8ஆம் அதிகாரத்தில் தான் நாம் இன்றைக்கு கவனம் செலுத்த போகிறோம். அதை படித்து வர வேண்டும் என்று நான் சொல்லியிருந்தேன். அந்த அதிகாரத்தை உற்று நோக்கினால் நமக்கான இந்த காலத்துக்குரிய
ஆவிக்குரிய ஆசாரியர்களுக்கான ஆவிக்குரிய பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஜெபம் பண்ணலாமா? ஜெபத்தோடு தேவனுடைய வசனத்தை ஆராய்வோம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலே பரிசுத்த அபிஷேக தைலம் பற்றி 3வது பாக செய்தியை நாங்கள் படிக்க போகிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த சத்தியம் எங்களுக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை நாங்கள் உணர்ந்து கற்றுக்கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. தேவனுடைய பிரசன்னம் எங்களுக்கு இருந்து உம்முடைய ஆவியானவர் எங்களை வசனத்தின் மூலமாய் நீர் பேசி நடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. கர்த்தாவை சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். நீர் பிறகு நாங்கள் சிறுக உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். லேவியராம் 8ஆம் அதிகாரத்தில் ஆரோனும் அவன் குமாரரும் பிரதிஷ்டை பண்ணப்படுதலை குறித்து ஒரு வர்ணனை இருக்கிறது. சரிங்களா? ஆரோனும் அவன் குமாரரும் எப்படி பிரதிஷ்டை செய்யப்பட்டார்கள், அதான் லேவியராம் 8ஆம் அதிகாரம். அவர்களுக்கு செய்யப்பட்ட நிழலாட்டமான காரியங்கள் என்னெல்லாம் அவங்களுக்கு செய்யப்பட்டது என்பது, அந்த நிழலாட்டமான காரியங்கள் நமக்கு நிஜமான ஆவிக்குரிய பாடங்களாக இருக்கிறது. இந்த லேவியராம் 8ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோமே. 4 ஒழுங்குமுறைகள், அவர்களை ஆசாரியராக ஏற்படுத்துவதற்கான 4 ஒழுங்குமுறைகள் என்னென்ன செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள். 4 காரியங்கள். 1 ஜலம், 2வது அபிஷேக தைலம், 3வது இரத்தம், 4வது ஆசாரிய வஸ்திரங்கள். இந்த 4 காரியங்களும் இந்த ஆசாரியர்களுக்கு அவர்களோடு சம்பந்தப்பட்டிருந்தது. பாருங்களேன், 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், லேவியராம் 8:6. கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே ஆரோனையும் அவன் குமாரரையும் வரவழைத்து அவர்களை ஜலத்தினால் ஸ்நானம் பண்ணுவித்து. ஆசாரியன் ஆரோனும், பிரதான ஆசாரியன் ஆரோனும், பைபிளில் முதல் பிரதான ஆசாரியன் அவர் தானே, ஆரோன் தானே. அவனையும் அவருடைய குமாரரையும் வரவழைத்து அவர்களை ஜலத்தினால் ஸ்நானம் பண்ணுவித்து. வாட்டர், முதல்ல தண்ணீர், சரிங்களா? வாஷ் தம் வித் வாட்டர். ரெண்டாவது இந்த பிரதிஷ்டையில் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அபிஷேக தைலம். 8ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்கள் பாருங்க. பின்பு மோசே அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி. நேற்று படித்தோம் அப்படிதானே? இந்த பரிசுத்த அபிஷேக தைலம் எதுக்காக? 2 செயல் நோக்கங்கள், அப்படிதானே? மொத்தம் 12 வசனங்கள். யாத்திரை 30ஆம் அதிகாரம் 22 33 வரைக்கும் 12 வசனங்கள். முதல் 4 வசனங்கள் அந்த பரிசுத்த அபிஷேக தைலம் எப்படி செய்யணும், செய்முறை. அடுத்த 4 வசனங்கள் செயல் நோக்கம், எதுக்கு இந்த தைலம் அப்படின்னு படித்தோம். 2 நோக்கம். 1 ஆசரிப்பு கூடாரத்தை பரிசுத்தம் பண்ணணும், 2வது ஆசாரியரை பரிசுத்தம் பண்ணணும். நேற்று நைட்டு படித்தோம் ஆசரிப்பு கூடாரத்தை அபிஷேகம் பண்ணினார் மோசே. இன்னைக்கு படிக்க போகிறோம் ஆசாரியன் அபிஷேகம் பண்ணப்படணும் எப்படி, அதான் படிக்கிறோம். 2 நோக்கங்கள் பாருங்களேன். ஆகவே ஆசரிப்பு கூடாரத்தை அபிஷேகம் பண்ணு. 11ஆம் வசனம் பாருங்க. வசனம் 11 என்ன சொல்லுது? அதில் கொஞ்சம் எடுத்து, அந்த தைலத்திலே கொஞ்சம் எடுத்து பலிபீடத்தின் மேல் 7 தரம் தெளித்து பலிபீடத்தையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் தொட்டியும் அதன் பாதத்தையும் பரிசுத்தப்படுத்தும்படிக்கு அபிஷேகம் பண்ணி. 12ஆம் வசனம், அபிஷேக தைலத்திலே கொஞ்சம் ஆரோனுடைய சிரசின் மேல் வார்த்து அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அபிஷேகம் பண்ணினான். சரிங்களா? முதல்ல ஆசரிப்பு கூடாரத்தை அபிஷேகம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் பிரதான ஆசாரியனை அபிஷேகம் பண்ணினார்கள் அப்படின்னு பார்க்குறோம். பார்த்தீங்களா? அப்போது ஒரு ஆசாரியனுடைய, பிரதான ஆசாரியனுடைய, அவனுடைய பிள்ளைகளுடைய பிரதிஷ்டையில் முதல்ல ஜலம், 2வது அபிஷேக தைலம், மூணாவது என்னன்னு பாருங்க, 3வது ரத்தம். 8ஆம் அதிகாரத்தில் லேவியராம் 8 14 29 வசனங்கள் வரைக்கும் படித்து பார்த்தீங்கன்னா பெரிய பகுதி. 14 29 வரைக்கும் ஒரு ஆட்டுக்குட்டியை வெட்டி பலி செலுத்தி ரத்தத்தை எடுத்து, அந்த ரத்தத்தை என்ன செய்வாங்க, அந்த பிரதான ஆசாரியன் அவன் பிள்ளைகளுடைய அந்த வலது காது மடலில் கொஞ்சம், அப்புறம் பெருவிரல், வலது கை பெருவிரலில் கொஞ்சம், அப்புறம் வலது காலுடைய பெருவிரலில் கொஞ்சம், அப்படி பூசுவான் ரத்தம். எதுக்காக? ஆசாரியன் என்ன கேட்டாலும், அவன் என்ன செய்தாலும், கையில் கால், அவன் எங்கே நடந்தாலும் தேவனுடைய மகிமைக்காக செயல்பட வேண்டும். ரத்தம். இது 3.
ஒரு ஆசாரியனுடைய பிரதிஷ்டையில் முதல்ல ஜலம், ரெண்டாவது ரத்தம், ரெண்டாவது அபிஷேக தைலம், மூணாவது ரத்தம், நாலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிகாரத்தில் 7 முதல் 9 வசனங்கள் சொல்லுது, ஆசாரிய வஸ்திரங்கள், priestly garments, ஆசாரிய வஸ்திரங்கள். அந்த ஆசாரிய அங்கியை, ஆசாரிய வஸ்திரத்தை கொடுத்தினார்கள். ஜலத்தினால் ஸ்நானம் பண்ணி, அபிஷேக தைலம் வார்த்து, அப்புறம் 3வது ரத்தம் பூசி, 4வது ஆசாரிய வஸ்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவரங்களை அங்கே பார்க்குறோம். சரிங்களா பிரியமானவர்களே, இந்த 4 காரியங்கள் தான் மிகவும் முக்கியமானவை. இந்த ஜலம் என்ன குறிக்கிறது அப்படின்னா, நமக்கு என்ன குறிக்குது? நாம் இயேசுவின் நாமம் தேவ ஆவியினால் கழுவப்பட்டவர்கள். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் 1 கொரிந்தியர் 6:11 பாருங்களேன், என்ன சொல்லுது? உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், அதாவது பாவிகளாக இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே, அவருடைய ஆவியினாலே. ஆகவே ஜலம் என்பது நாம் கழுவப்படுவதை குறிக்கிறது. நம்ம கழுவப்பட்டிருக்கிறோமா? 2வது அபிஷேக தைலம், நம் ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்டவர்கள். நம்ம அபிஷேகம் பண்ணினவர் தேவனே என்று 2 கொரிந்தியர் 1:21-22 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்மை ஆவியினால் அபிஷேகம் பண்ணுகிறார். 3வது ரத்தம் எதை குறிக்கிறது? கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டவர்கள். 1 பேதுரு 1:18-19 வாசிக்கிறோம், நாம் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் அல்ல, குற்றமில்லாத மாசற்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். redeemed by the blood of Jesus Christ. ரத்தம் அதை குறிக்கிறது. ஆசாரிய வஸ்திரம் என்ன அர்த்தம்? நாம் கிறிஸ்துவின் நீதியினால் உடுத்தப்பட்டவர்கள். ஏசாயா 61:10 ஆண்டு என்ன செய்யறார்? நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்தி இருக்கிறார். ஏசாயா 61:10 வாசிக்கிறோம், ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்தி இருக்கிறார். பிரியமானவர்களே, அப்போ பாருங்களேன், புதிய உடன்படிக்கையின் கீழே இருக்கிறவர்கள், பழைய உடன்படிக்கையில் இருந்தவங்க இந்த 4 காரியம், ஜலம், அபிஷேக தைலம், ரத்தம், ஆசாரிய வஸ்திரம், இது பழைய உடன்படிக்கை. இன்றைக்கு புதிய உடன்படிக்கையில் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, நாம் இயேசுவின் நாமத்தினாலும் அவருடைய ஆவியினாலும் கழுவப்பட்டோம், அவருடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம், அவருடைய நீதியினால் உடுத்தப்பட்டிருக்கிறோம். புதிய உடன்படிக்கையின் கீழ் இருக்கிற நமக்கு கிறிஸ்துவின் மூலமாக மட்டுமே இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அனைத்தும் சாத்தியமாகின்றன. ஒன்லி த்ரூ ஜீசஸ். அப்படிதானே? சரி, 4 காரியங்கள் பார்த்தோம்ல. இந்த 4ல் எது முக்கியமானது, அதாவது மிக முக்கியமாக நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், என்னோடு சேர்ந்து வாருங்கள். லேவியராமம் 21:12 எடுங்களேன். லேவியராமத்தில் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் என்ன சொல்லுது? ஒரு அழகான வார்த்தை அங்கே இருக்கு பாருங்களேன். 21:12 பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பானாக, அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே. பாருங்களேன், ஒரு பிரதான ஆசாரியன் மற்றும் ஆசாரியர்கள் இவங்க எப்படி இருக்கணும்? எங்கெல்லாம் போகணும், எங்கெல்லாம் போகக்கூடாது, என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது, எப்படி கல்யாணம் பண்ணணும், சாவு வீட்டுக்கு போகலாமா, சாவு வீட்டுக்கு போகலாமா, போகக்கூடாதா, இதெல்லாம் ஆண்டவர் தெளிவாக கொடுத்துருந்தார் பிரதான ஆசாரியர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும். அப்போ சொன்னார் பாருங்களேன், அந்த அதிகாரத்தில் அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம். இந்த 4 விஷயங்கள்ல எதுங்க கிரீடம்? எது கிரீடம்? தேவனின் அபிஷேக தைலம். நாம் கண்ட 4 சிறப்பான காரியங்களில் ஆசாரியனுக்கு கிரீடம் போன்றது எது என்றால் தேவனின் அபிஷேக தைலமே. அதை தன் சிரசில் பொழிய பெற்றவன் சாதாரணமானவன் கிடையாது. அந்த அபிஷேக தைலம் தன்னுடைய சிரசின் மேல் வார்க்கப்பட்டவன் சாதாரணமானவன் கிடையாது. சாதாரண மக்களிடமிருந்து வேறு பிரிக்கப்பட்டவன். அவனது வரையறைகள், அவனுடைய லிமிட்டேஷன்ஸ், செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை என்னென்ன என்பதை 21ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். அந்த அதிகாரத்தில் தான்
தேவனின் அபிஷேக தைலம் மிக உயர்வாக கிரீடம், கிரவுன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷில் படித்து பார்த்தீங்கன்னா கிரவுன் ஆஃப் தி அனாயிண்டிங் ஆயில் ஆஃப் ஹிஸ் காட் அப்படின்னு இருக்கு. அன்பான தேவ பிள்ளைகளை, தேவனுடைய புண்ணியங்களை எங்கும் எவருக்கும் அறிவிக்கிற ராஜரீக ஆசாரிய கூட்டம் நாம் என்றால், நம்மீது இருப்பது பரிசுத்த ஆவியானவராகிய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம். அப்படிதானே அன்பான தேவ பிள்ளைகளை? நேற்று நைட்டு படித்தோம். இந்த குத்து விளக்கு 2 அர்த்தம். ஒன்று இயேசுவையும் குறிக்கும், இன்னொன்று நம்முடைய சாட்சியான வாழ்க்கையும் குறிக்கும். பரிசுத்த ஆவியை நம்மை சாட்சிகளாக நிறுத்துகிறார் அப்படின்னு படித்தோம். நாம் தீட்டுக்களாக அல்ல, தீபங்களாக விளங்க வேண்டும். வாசிக்கிறோமோ இல்லையோ, எழுதுகிறோம் தினம் ஓர் அதிகாரம். வாழ்க்கையாலும் வார்த்தைகளாலும் வாசிக்கின்றனர் மக்கள். இப்போது அவர்கள் சொல்லுவர், நாம் எழுதுவது கிறிஸ்துவை காட்டும் சுவிசேஷமா இல்லை வேறு விசேஷமா என்று. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தினம் நாம் எழுதிட்டே இருக்கிறோங்க. டெய்லி we are writing a chapter through our life and our words. நம்முடைய வாழ்க்கையை நம்ம வாழக்கூடிய விதத்தில் டெய்லி ஒரு சாப்டர் எழுதிக்கிட்டே இருக்கிறோங்க. என்ன சாப்டர் எழுதுகிறோம்? என் வாழ்க்கையை நானே வாசிக்கிறேன்னு இல்லையோ, என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் என் வாழ்க்கையை வாசிக்கிறான். சரிதானே? வாசிக்கிறவர்கள் என்ன சொல்லுவார்கள்? மெய்யாகவே இவர் தேவனுடைய பிள்ளை, மெய்யாகவே இவள் தேவனுடைய குமாரத்தி அப்படின்னு சொல்லுவாங்களா? அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. நிழல் பரிசுத்த அபிஷேக தைலம், நிஜம் பரிசுத்த ஆவியானவர். பிரதான ஆசாரியின் ஆரோன் நிழல். இன்றைக்கு நம்ம எல்லாரும் ராஜரீக ஆசாரிய கூட்டம் நிஜம். அப்படிதானே பிரியமான தேவ பிள்ளைகளே? நீங்கள் பாருங்கள், இப்பொழுது என்னோடு சேர்ந்து யாத்திராகமம் 30ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்கள். 30ஆம் அதிகாரத்தில் இன்னைக்குரிய வேத பகுதியை வாசித்திருவோம். 30ஆம் அதிகாரம் 30லிருந்து 33 வரைக்கும். ஆரோனும் அவன் குமாரரும் எனக்கு ஆசாரி ஊழியம் செய்யும்படிக்கு நீ அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. இஸ்ரவேல் புத்திரரோடே நீ பேசி சொல்ல வேண்டியதாவது, உங்கள் தலைமுறை தோறும் இது எனக்குரிய பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க வேண்டும். இது மனிதனுடைய சரீரத்தின் மேல் வார்க்கப்படலாகாது. இது செய்யப்பட்ட முறையின்படி அவர்கள் வேறொரு தைலத்தை செய்யவும் கூடாது. இது பரிசுத்தமானது, இது உங்களுக்கு பரிசுத்தமாய் இருப்பதாக. இந்த முறையின்படியே தைலம் கூட்டுகிறவனும் அதில் எடுத்து அந்நியின் மேல் வார்க்கிறவனும் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக கடவன் என்று சொல் என்றார். அபிஷேக தைலம் என்னும் கிரீடத்துக்கு அபாத்திரர் யார்? Who are the unworthy people to have the crown of the anointing oil of our God? இந்த அபிஷேக தைலத்தை பெறுவதற்கு தகுதியற்றவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் 3 தடை உத்தரவுகளை போட்டிருக்கிறார். இந்த பகுதியில் வாசித்த பகுதியில் ஆண்டவர் சொல்றாரு, என்ன படித்தோம்? இந்த பரிசுத்த அபிஷேக தைலம் எனக்குரியது அப்படின்னு படித்தோம். எனக்குரியது 30-31 யாத்திராகமத்தில் 30-31 ஆகவே அதற்கு தேவனின் பரிசுத்த அபிஷேக தைலம் என்று பெயர். படித்தோம் லேவியராகமம் 21:12. தேவனின் அபிஷேக தைலம். அப்போ பரிசுத்த அபிஷேக தைலம் யாரை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. அப்படிதானே? பாருங்களேன், பரிசுத்த ஆவியானவருக்கு பேர் என்ன பேர்? தேவனுடைய பரிசுத்த ஆவி. எங்க இருக்கு? எபேசியர் 4:30. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்றிருக்கிற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சரிங்களா? தேவனுடைய அபிஷேக தைலம் தேவனுடைய பரிசுத்த ஆவி. பிதாவின் ஆவியானவர் படிச்சு பாருங்க. மத்தேயு 10:20 பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து, ஸ்பிரிட் ஆஃப் யுவர் ஃபாதர், குமாரனுடைய ஆவி. கலாத்தியர் 4 அதிகாரம் பார்த்தீங்கன்னா, கலாத்தியர் 4 அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. கலேஷியன்ஸ் சாப்டர் 4 verse 6. அங்கே அழகாக சொல்லியிருக்கு, குமாரனின் ஆவி. மேலும் நீங்கள் புத்திரராக இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். சரிங்களா? தேவனின் அபிஷேக தைலம் என்ன அர்த்தம்?
ஆவியானவர் தேவனுடைய ஆவியானவர், பிதாவின் ஆவியானவர், குமாரனுடைய ஆவியானவர். நீ அப்படியே படிச்சீங்கன்னா யோவான் 15 அதிகாரத்தில் 26ஆம் வசனம் படிச்சு பாருங்க. யோவான் 15:26, பிதாவிடமிருந்து நமக்கு அனுப்பப்பட்டவர் பரிசுத்த ஆவியானவர், பிதாவிடமிருந்து புறப்படுகிறவர் அப்படின்னு படிக்கிறோம். ஆவியானவர் பிதாவிடமிருந்து நமக்கு அனுப்பப்பட்டவர், பிதாவிடமிருந்து புறப்படுகிறவர். இந்த அபிஷேக தைலம் திட்டம் யார் கொடுத்தா? தேவன் தான் கொடுத்தார். அதாங்க பரிசுத்த ஆவியானவரும் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர். ஒரு காரியத்தை நான் சொல்லிடுறேன், மறந்துடக்கூடாது. செவன்த் டே சபையில் ஒரு சாரார் இருக்கிறார்கள். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பரிசுத்த ஆவி தெய்வம் கிடையாது, உண்மையில சொல்லப்போனால் அவர் நபரே கிடையாது. ஹோலி ஸ்பிரிட் இஸ் நாட் அ பர்சன். அவர் நபரே கிடையாது, அவர் ஒரு சக்தி தான். அவர் ஒரு சக்தி, அவர் ஒரு ஃபோர்ஸ். ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஒன்லி அ ஃபோர்ஸ், இஸ் ஒன்லி அ பவர் அண்ட் நாட் அ பர்சன். அவர் ஒரு சக்தி தான், பிதா குமாரன் மாதிரி அவர் நபர் கிடையாது அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம் சபையில் இருக்குது. சரிங்களா? என்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டார், எப்போ பார்த்தாலும் நீங்கள் ஆவியானவர் ஆவியானவர் அவர் இவர் அப்படி தானே பேசுகிறீங்க, எங்கெங்க இருக்கு ஆவியானவர் அப்படின்னு கேட்டார். என்கிட்ட ஜூம் மூலமாக கேட்டார், ஜூம் மீட்டிங்கில். பைபிளில் தேடி தேடி பார்த்தா அதிகாரத்தில் இருக்குது, ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தார். ஆவியானவரை ஒரு சக்தி என்றோ, ஒரு பவர் என்றோ, ஒரு ஃபோர்ஸ் என்றோ, ஒரு விசை, ஒரு உந்து விசை, ஒரு ஆற்றல் அப்படின்னு பைபிள் சொல்லலை. அவர் இவர் அப்படிதான் பைபிள் சொல்லுது. சரிங்களா? அவர் எப்படிப்பட்டவர் என்றால், பிதாவிடமிருந்து நமக்கு அனுப்பப்பட்டவர், பிதாவிடமிருந்து புறப்படுகிறவர், பிதாவின் வாக்குத்தத்தம், ப்ராமிஸ் ஆஃப் த ஃபாதர். அப்போஸ்தலர் 1:5 படிக்கிறோம், லூக்கா 24:49 வாசிக்கிறோம். ஆகவே பிதாவும் குமாரனும் நமக்கு அருளுகிற அனுப்புகிற ஆவியானவர் நமக்கு எத்தனை மகிமையான, எவ்வளவு விலையேற பெற்ற கிரீடம்! யார் யார் மீது இந்த கிரீடம் வைக்கப்படக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் 3 பரலோக தடை உத்தரவுகளை நமக்கு காட்டியிருக்கிறார். வாசித்தோம்ல, யாத்திரை 30:33. 3 heavenly prohibitions, 3 பரலோக தடை உத்தரவுகள். சுருக்கமாக சொன்னால், யார் யாருக்கு பரிசுத்த ஆவி இல்லை, யார் யாருக்கு பரிசுத்த ஆவி அருளப்பட மாட்டாது அப்படின்றத படிக்க போகிறோம். சரிங்களா? சரி, நிழலையும் பார்ப்போம், நிஜத்தையும் பார்ப்போம். முதலாவது என்ன ஆண்டவர் என்ன சொன்னார்? 30ஆம் அதிகாரம் யாத்திரா 30:32 என்ன சொல்லியிருக்கு? 30:32 முதல் தடை என்ன தடை? இது மனிதனுடைய சரீரத்தின் மேல் வார்க்கப்படலாகாது. இதுதான் முதல் தடை. இட் மஸ்ட் நாட் டச் ஃப்ளஷ் அப்படின்னு வாசிக்கும். விழுகை மற்றும் பாவ பழக்க வழக்கங்களால் நமது மாம்சமானது தீமையின் இருப்பிடம் மற்றும் பிறப்பிடமாக தேவனால் பயன்படுத்தக்கூடாத நிலையில் இருக்கிறது. உண்மைதானே? பிகாஸ் ஆஃப் சின் அண்ட் அவர் சின்ஃபுல் பிஹேவியர். பாவத்தினால நம்ம என்ன ஆகிட்டோம்னா, we have become the seat and source of evil. Our minds have become the seat and source of evil. நம்முடைய மனதிலிருந்து வரது பூரா கெட்டது தான். அப்படி தானே? நல்லது 20% வந்துச்சுன்னா கெட்டது 80% வருது. அப்படி தானே? நான் சொல்கிறது உண்மையா இல்லையா நீங்களே யோசித்து பார்த்துங்க. நல்லது 20%னா கெட்டது தாங்க 80% வருது. அதனால தான் பைபிள் படிக்கிறோம், திருக்குள்ளதும் நம்முடைய இருதயம். எரேமியா 17:9 மகா கேடு உள்ள இருதயம், நல்லதே வராது உள்ள நம்ம மனசுக்குள்ள. நமது புருஷன் யார்? புரியல? ஏன்னா புதுசாக ஒரு கேள்வி கேட்குறாரு. உங்க புருஷன் யாரு? வாங்க, ரோமர் 7ஆம் அதிகாரம். அம்மா சொல்கிறாங்க இயேசு கிறிஸ்துன்றாங்க. நல்ல பதில், கரெக்டான பதில் தான். சரி பார்ப்போமே. ரோமர் 7ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். அதில் 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். வாசித்துட்டு நம்ம அதை பார்ப்போம். ரோமர் 7 நான் வாசிக்கிறேன். முதல் வசனம், நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன். நம்ம கூட பவுல் பேசுகிறார். சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா?
அது எப்படி என்றால், புருஷனுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலையாயிருக்கிறாள். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி எண்ணப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தின் விடுதலையானபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல. ஒரு ஸ்திரீ 2 புருஷனை பற்றி இங்கே படிக்கிறோம், சரிங்களா? முதல் புருஷன் செத்து போயிட்டா என்ன செய்யலாம்? வேறொரு புருஷனை கல்யாணம் பண்ணிக்கலாம். முதல் புருஷன் உயிரோடு இருக்கும் பொழுதே இன்னொரு புருஷனை தேடினா அவள் யார்? விபச்சாரி அப்படின்னு பைபிள் தெளிவாக பவுல் சொல்கிறார். ஒரு ஆணுக்கு 2 மனைவி என்றால் கேவலம். ஒரு மனைவிக்கு 2 புருஷன் என்றால் மகா பெரிய கேவலம். அப்படி தானே பிரியமானவர்களே? திருச்சபை தீர்க்க தரிசனத்தில் என்னது? ஸ்திரீ. அப்படி தானே? திருச்சபை என்றால் ஸ்திரீ, ஸ்திரீ என்றால் திருச்சபை. அப்போ கேள்வி, நமக்கு ஒரு புருஷனா 2 புருஷனா? சபைக்கு எத்தனை புருஷன்? பைபிள் படி, சட்டப்படி, நம்ம குடும்ப வாழ்க்கை எடுத்துக்கங்களேன், ஒரு மனைவிக்கு எத்தனை புருஷன் தான்? ஒரே புருஷன் தான். ஆனால் இந்த சபையார் இருக்கும் பார்த்தீங்களா, விசுவாசிகள் ஒரு கூட்டம் நம்ம இருக்கும் பார்த்தீங்களா, நமக்கு தாங்க 2 புருஷன். நமக்கு தான் 2 புருஷன். புரியலையா? படிச்சுக்கிட்டே இருப்போம், போ புரியும். நமக்கு 2 புருஷன். 2 புருஷன் கதை இந்த ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் அப்படியே ஆரம்பிக்குது. முதல் புருஷன் யார்? அந்த முதல் புருஷன் செத்தா தான் 2ஆம் புருஷனோட என்ன செய்யலாம்? ஃப்ரீயாக இருக்கலாம், சுதந்திரமாக இருக்கலாம். இல்லாட்டி முதல் புருஷன் உயிரோடு இருக்கும் பொழுது 2ஆம் புருஷனை தேடினா முதல் புருஷன் சண்டைக்கு வருவான். அப்படி தானே? இல்லாட்டி அட்லீஸ்ட் டைவர்ஸாவது பண்ணியிருக்கணும். சரிங்களா? பிரியமான தேவ பிள்ளைகள, முதல் புருஷன் யார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். 2வது புருஷன் யார் என்பதையும் புரிஞ்சுக்கணும். முதல் புருஷன் சிம்பிளாக சொல்லிடுறேன், படித்தோம்ல, மனிதர் மீது அந்த தைலம் வார்க்கப்படக்கூடாது. Upon the flesh the holy anointing oil must not touch flesh. மாம்சம். முதல் புருஷன் யார் என்று சொன்னால் நம்முடைய மாம்சம், நம்முடைய ஓல்டு நேச்சர், நம்முடைய பழைய பாவ சுபாவம். 2வது புருஷன், இது பெரிய டீட்டெயிலான ஒரு ஸ்டடி, நான் ரொம்ப டீட்டெயிலாக போல, பாயிண்ட்டை மட்டும் சொல்லிடுறேன். 2வது புருஷன் இயேசு கிறிஸ்து, கிரைஸ்ட் த செகண்ட் ஆடம், புதிய பரிசுத்த சுபாவம். இதான், அதாவது கிறிஸ்துவனுடைய குணம்தான் அந்த 2வது புருஷன். முதல் புருஷன் செத்தா தான் 2ஆம் புருஷனோட வாழ முடியும். சரி தானே படித்தோம். பாருங்களேன், நம்ம என்ன செய்யலை? முதல் புருஷனை சாகடிக்கவே இல்லை. முதல் புருஷனை சாகடிக்கவே இல்லை. ஆனால் பைபிளில் படிக்கிறோம், கலாத்தியர் 5:24 கிறிஸ்துவனுடையவர்கள், முடிச்சிருங்க பார்ப்போம், கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவனுடையவர்கள், அதாவது இந்த 2வது புருஷனுக்குரியவர்கள் என்ன செஞ்சிருப்பாங்களாம்? முதல் புருஷனை சிலுவையில் காலி பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஆனால் இன்னொரு வசனம் கூட பாருங்களேன், கலாத்தியர் 6:8 படிச்சோன்னா, மாம்சத்துக்கென்று விதை விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினால் நித்திய ஜீவனை அறுப்பான் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ மாம்சம், ஆவி அப்படின்னு 2 இருக்கு, நமக்கு தெரியும். இந்த மாம்சம் என்ற முதல் புருஷனை நாம் கொல்லாமல், அழிக்காமல், சிலுவையில் அறையாமல் இருக்கிறபடியினால்தான், டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்து முதல் புருஷனை விட்டு விலகாமல் நாம் வாழ்கிறபடியினால்தான் இன்று சபைகளில் நிறைய மாம்சத்தின் பிள்ளைகள் நம்ம பெற்றுக்கிட்டே இருக்கிறோம். விளங்குதா உங்களுக்கு? முதல் புருஷன் சாகலைங்க, முதல் புருஷன் இன்னும் சாகலை. எனக்கு 2 புருஷனும் வேணும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். எனக்கு அந்த புருஷனும் வேணும், எனக்கு இந்த புருஷனும் வேணும். மாம்சம் என்ற புருஷனும் எனக்கு வேணும், கிறிஸ்து என்ற புருஷனும் எனக்கு வேணும். 2 புருஷனுக்கு வேணும். இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றன்னு வச்சுக்கோங்களேன். என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? சத்தமாக சொல்லுங்க. விபச்சாரம், ஆவிக்குரிய விபச்சாரம், ஸ்பிரிச்சுவல் அடல்ட்ரி.
இந்த மாம்சத்தோடு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கனால, அந்த பழைய பாவத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே, முதல் புருஷனோடு ஒரு மனைவி வாழ்ந்தால் பிள்ளைகள் பிறப்பது இயல்புதான். ஆகவே நாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில விசுவாசிகள் என்று சொல்லிக்கொண்டு இந்த முதல் புருஷனோடு மாம்சத்தோடு வாழ்க்கை நடத்தும் பொழுது மாம்சத்தின் கிரியைகள், மாம்சத்தின் பிள்ளைகள் பிறக்கும். என்ன பிறக்கும்? எங்க இருக்கு அந்த லிஸ்ட் பத்தி பாருங்க. கலாத்தியர் 5 அதிகாரம், கலாத்தியர் 5:19 21 வரைக்கும் படிச்சீங்கன்னா எத்தனை பிள்ளைகள் பாருங்க. விபச்சாரம், வேசித்தனம், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. பிள்ளை வெளியில் வர்ற மாதிரி மாம்சத்தின் கிரியைகள் வெளியில் வரும். விபச்சாரம் கவுண்ட் பண்ணி மொத்தமாக சொல்லுங்க எத்தனை. வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பிள்ளி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். எத்தனை? 17 19 தானே? கரெக்டாக படிச்சிங்கள? 19 சரிங்களா? இத்தனை 19 பிள்ளை தானே? ஐயோ, காலையில் சூசன வயசுல 19 பிள்ளைன்னாங்களே சொன்னாங்கல்ல. சூசன வயசுல, சாமுவேல் வயசுல 19 பிள்ளையே. மாம்சத்தின் பிள்ளைகள், மாம்சம் என்ற அந்த முதல் புருஷனோட வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு நிறைய பிள்ளைகளை பற்றிக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும்ல, இன்னும் போட்டி பொறாமலாம் இருக்குல்ல, இன்னும் பகைகள், வைராக்கியங்கள்லாம் இருக்குல்ல. மாம்சத்தின்படியும் வாழணும், கிறிஸ்துவையும் பின்பற்றணும். முதல் புருஷனும் வேணும், ரெண்டாவது புருஷனும் வேணும் என்று நினைக்கிறோமா? அப்படிப்பட்டவர்களுக்கு பரிசுத்த அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் கிடைக்காது. விளங்குதா உங்களுக்கு? நிஜம் இதுதான். நிழல் என்ன? பிரதான ஆசாரியர்கள் தவிர மற்ற மனிதர் மேல் இந்த அபிஷேக தைலத்தை ஊற்றக்கூடாது. இது நிழல். நிஜம் என்ன? மாம்சத்தின்படி யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு பரிசுத்த ஆவி கிடையாது. நம்முடைய வாழ்க்கை மாறாமல் என்னதான் பின்மாறினாலும் நடக்காது, கிடைக்காது. Oh believer priest, are you trying to accomplish God's work in the strength of your human energy? But God cannot sanction that which is fleshly or carnal, even in his own. No activity or zeal without the Spirit's anointing can ever accomplish God's purpose. விசுவாசியாகிய ஆசாரியரே, ஆண்டோடைய ஊழியத்தை சொந்த பலத்தினால, மனுஷீக மாம்சீக ஆற்றலினாலே செஞ்சு முடிக்கலான்னு முயற்சி பண்ணுறோமா? மாம்ச ரீதியாக அல்லது மாம்ச சுபாவத்தோடு கூட அழகாக பேசலாம். மாம்ச சுபாவத்திலேயே அழகாக பிரசங்கம் பண்ணலாங்க. நீங்கள் முழங்கால் போட்டு ஜோமே பண்ணாமல் சூப்பராக பேசலாம். பாருங்களேன், சுயசிவம் இப்படி பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸ்லாம் இருக்கிறாங்க, அப்படி தானே? இவங்களாம் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுறாங்களா? ஆனால் அழகாக பேசுகிறாங்களே. நம்முடைய திறமை, நம்முடைய மாம்ச அறிவு, இதெல்லாம் நிறைய அழகாக பேசலாம். ஆனால் இதெல்லாம் தேவன் அங்கீகரிக்க மாட்டார். நோ ஆக்டிவிட்டி ஆர் zeal without the Spirit's anointing can ever accomplish God's purpose. தேவனுடைய அபிஷேகம், பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாமல் எந்த செயலும், எந்த வைராக்கியமும் தேவனோட நோக்கத்தை ஒரு நாள் நிறைவேற்றாது. மாம்சத்தில் என்ன வேணால் செய்யலாம். அழகா பாட்டு பாடலாம், பெருமைக்குன்னு பாட்டு பாடலாம். அழகா எதையும் சொல்ல முயற்சிக்கலாம் நம்முடைய பெருமைக்காக. முதல் புருஷனை கொன்றளிக்காத மாம்சமானவர்களுக்கு பரிசுத்த அபிஷேக தைலம் என்னும் தேவனின் கிரீடம் இல்லை. இந்த முதல் புருஷனுக்கு சாகாதவர்கள் அல்லது முதல் புருஷனை சாகடிக்காதவர்கள், அவங்களுக்கு என்ன கிடையாது? பரிசுத்த அபிஷேக தைலம் கிடையாது. மறுபடியும் பிறந்தவர்களுக்கே பரிசுத்த ஆவியாகிய தெய்வீக கிரீடம் சூட்டப்படும் அல்லது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு புரிய வைப்பார். இட் மஸ்ட் நாட் டச் ஃப்ளஷ். இந்த பரிசுத்த அபிஷேக தைலம் மனிதர் மேல், சாதாரண மனிதர் மேல் ஊற்றப்படாது.
ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த அபிஷேக தைலம் பெற்றவர்கள் வித்தியாசமானவர்கள், அவர்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது. அதே போல தான் பரிசுத்த ஆவி என்ற கிரீடத்தை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. மற்றவங்களை பாரு, we cannot behave like the common outside. வெளியில் இருக்கிற சாதாரணமானவர்கள் போல நம்ம செயல்பட கூடாது. எப்போ குற்றம் கண்டுபிடிக்கலாம், எப்போ சண்டை இழுக்கலாம், எப்போ வம்பு இழுக்கலாம். எல்லாம் தேவனுடைய அபிஷேக தைலம் பெற்ற பிள்ளைகளுக்கான அழகு கிடையாது. ஆக முதல் பரலோக தடை உத்தரவு என்ன அப்படின்னா, இந்த பரிசுத்த அபிஷேக தைலத்தை யார் மேலே ஊற்றக்கூடாது? சாதாரண மனிதர் மேலே ஊற்றக்கூடாது. மாம்சமாய் நடக்கிற ஒரு வாழ்க்கை நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நம்ம பரிசுத்த ஆவியை பெற முடியாது. ரெண்டாவது யார் மேல் இந்த தைலம் ஊற்றப்படக்கூடாது? யாத்திரை 30:33 வசனம் பாருங்க. 30:33 என்ன சொல்லுது? யாத்திரை 30:33 வசனம் வாசிக்கிறேன். இந்த முறையின்படியே தைலம் கூட்டுகிறவனும் அதில் எடுத்து அந்நியன் மேல் வார்க்கிறவனும். என்ன அர்த்தம்? அந்நியன் மேலே ஊற்றக்கூடாது. Whosoever putteth any of it upon a stranger shall even be cut off from his people. ரெண்டாவது தடை ஆண்டு என்ன சொல்கிறாரு? இந்த தைலத்தை எடுத்துகிட்டு போய் யார் மேலே ஊற்றாத? அந்நியன் மேலே ஊற்றாது. அந்நியன் மேல் வார்க்கப்படலாகாது. இட் மஸ்ட் நாட் டச் த ஸ்ட்ரேஞ்சர். இஸ்ரவேலின் ஆசீர்வாதங்களுக்கும் சிலாக்கியங்களுக்கும் அப்பாற்பட்டவர்களே அந்நியர். அப்படிதானே? புறஜாதியாரை அந்நியராக இஸ்ரவேலர் கருதினர். புறஜாதிகள் அந்நியர். என்னோட சேர்ந்து ஒரு வசனத்தை திருப்புங்களேன். எபேசியர் 2:22. எபேசியர் 2:22 வசனம் என்ன சொல்லுது? 2:22 வாசிக்கிறேன். மன்னிக்க, 2:12. எபேசியர் 2:12. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். யாருங்க அந்நியர்? அழகாக பவுலுங்க சொல்லிட்டார். தேவன் அற்றவர்கள், தேவனை அறியாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், சத்தியம் அறியாதவர்கள், இயேசுவை அறியாதவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், unsaved people are strangers. ரட்சிக்கப்படாதவர்கள் அந்நியர். அப்படிப்பட்ட அந்நியர் தேவனுக்கும் அவரது கிருபைக்கும் அந்நியராக இருக்கிறார். ஆகையால் அவருடைய முதல் தேவை என்ன? அந்த அந்நியர் அவர் சபைக்குள்ளே வரணும், தேவனுடைய பிள்ளையாகணும்னா முதல்ல என்னது? அந்த 4 பாயிண்ட் ஆரம்பத்தில் படித்தோம்ல, ஜலம், அபிஷேக தைலம், ரத்தம், ஆசாரிய வஸ்திரம் படித்தோம்ல. அந்த 4ல் எது ஃபஸ்ட்டு? ஒரு அந்நியன் ஆண்டோடைய பிள்ளையாகனா எது ஃபஸ்ட்டு? ரத்தம். அப்படி தானே? ரத்தம், அதாவது இயேசுவின் ரத்தத்தினாலே அவன் கழுவப்படணும். அதுக்கப்புறம் தான் அபிஷேக தைலம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஜலம், ஞானஸ்நானம், அதுக்கப்புறம் அபிஷேக தைலம், ஆவியானவர். பிரியமான தேவப்பிள்ளைகளே, அதாவது அந்நியர் ஒருவர் இயேசுவை உண்மையாக ஏற்றுக்கொண்ட பிறகுதான் அவர் ஆவியின் வல்லமையை பெற முடியும். உங்களுக்கு விளங்குதுங்க? ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு தான் அபிஷேக தைலம், அந்நியர்களுக்கு கிடையாது. இன்றைக்கு திருச்சபைக்குள்ளே ஏராளமான அந்நியர் அபிஷேகம் பண்ணப்படுகின்றனர். திருச்சபைக்குள்ளே ஏராளமான அந்நியர் அபிஷேகம் பண்ணப்படுகின்றனர். பரிசுத்த ஆவியானவரின் புதிதாக்கும் வல்லமையை ஒருபோதும் அனுபவித்திராத நபர்கள் இன்று ஊழியத்தில் முன்னணியில் நிற்கின்றனர். People who are not renewed in their spirit, people who have not experienced the power of the Holy Spirit, they are standing in the front line for ministry. அதாவது மாற்றமடையாத ஒரு வாழ்க்கை, மாற்றமடையாத வாழ்க்கை. மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாரையும் சேர்த்தான் சொல்கிறேன். ஒருத்தரை தூண்டி விட்டு, காட்டி கொடுத்து, சபைகளிலே பிரிவினைகளை உண்டாக்கி, பிரச்சனைகளை கொண்டு வந்து, புரியுதா உங்களுக்கு? நான் மாத்திரம்தான் எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆவியோடு
இதெல்லாம் என்ன அபிஷேகம் நினைக்கிறீங்க? இதெல்லாம் என்ன அபிஷேகம்? சொல்லிக்கலாம் அபிஷேகம் பெற்றவன் சொல்லிட்டு. இந்த தலையில் கை வச்ச அபிஷேகம், இந்த அபிஷேகம் மனுஷன் கொடுக்குற அபிஷேகம், சரிங்களா? தேவனுடைய அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அதாவது நம்ம மனிதர்கள்லாம் கை வைக்கிறதுனால கையில் தலையில் கை வச்சு ஜோமன்றதுனால பரிசுத்தா வந்துடும் கிடையாது, சரிங்களா? அப்படிலாம் கிடையாது. உருப்படாத வாழ்க்கை வாழ்ந்த பரிசுத்தவன் மேலே இறங்கிடுவார நம்மளாம் கையில் வச்சு கை வச்சுட்டா. ஆண்டவர் உள்ளத்தை பார்க்குறாரு. சங்கீதம் 51 வாசிக்கிறோம், உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அப்படிதான் படிக்கிறோம். உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் உண்மையை எதிர்பார்க்கிறார். அந்த உண்மை எங்க இல்லையோ அங்க பரிசுத்த ஆவியானவர் இருக்கவே மாட்டாருங்க. இப்படி உண்மை இல்லாத அநேக அந்நியர்கள் இன்னைக்கு சபையில் இருக்கிறாங்க. Are we laboring for the faith but are not in the faith? உங்களுக்கு விளங்குதா? இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. லேபரிங் ஃபார் த ஃபெய்த் பட் ஆர் நாட் இன் த ஃபெய்த். ஊழியம் செய்கிறேன்னு சொல்லுவாங்க, விசுவாசத்துக்காக ஊழியம் செய்கிறேன், ஆனால் விசுவாசத்தில் இருக்க மாட்டாங்க. அன்பான தேவ பிள்ளைகள, அதனால தான் 2 கொரிந்தியர் 13:5 சபையை பார்த்து, கொரிந்து சபையை பார்த்து பவுல் ஒரு கேள்வி கேட்கிறாரு. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். விசுவாசிகள் சொல்லிக்கிறீங்களே, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ உங்களையே சோதித்து பாருங்கள் என்று தேவன் ஊழியக்காரர் பவுல் மூலமாக கேட்கிறார். விசுவாசிகள் போல காட்டிக்கொள்ளும் விஷமிகளுக்கு பரிசுத்த அபிஷேக தைலம் என்னும் தேவனின் கிரீடம் இல்லை. சரிங்களா? உங்களுக்கு விளங்குதா? முதல்ல மாம்சமாய் நடக்கிறவர்களுக்கு பரிசுத்த அபிஷேக தைலம், பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. 2வது, விசுவாசிகள் போல காட்டிக்கொள்ளும், அதாவது விசுவாசிகள் போல உள்ள இருக்கலாம், ஆனால் உலகத்தோடு சேர்ந்தா இருப்போம். அப்படிப்பட்டவர்களாக இருந்தால் அவர்களுக்கு என்ன பேர்? அந்நியர்கள். விசுவாசின்ற பேரில் உள்ளே இருக்கலாம், ஆனால் உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கலாம். பேருக்கு உள்ளே இருந்துக்கிட்டு உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் அந்நியர்கள் தான். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட விஷமிகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ற தேவனுடைய கிரீடம் கிடைக்காது. தேவ பிள்ளையே, நீ அந்நியனா அபிஷேகம் பெற்றவனா? ஆர் யூ a stranger? ஆர் யூ spirit filled? நீ அந்நியனா அபிஷேகம் பெற்றவனா? பரிசுத்த ஆவியின் வரம் என்னும் கிரீடம் யாருக்கு? பேதுரு பிரசங்கம் பண்ணார் பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவர் பயங்கரமான ஒரு பிரசங்கம் பண்ணார். 2:38-39 என்ன சொன்னார்? நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறுங்கள் சொன்னார்ல. அப்போஸ்தலர் 2:38 பாருங்க. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது என்ன? வாக்குத்தத்தம் பிதாவின் வாக்குத்தத்தம், பரிசுத்த ஆவியை பற்றி வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. This promise of the Holy Spirit for you and for your children and for those who are far away from Christ. கிறிஸ்துவை விட்டு யாரெல்லாம் தூரமாக இருக்காங்களோ அதாங்க அந்நியர். ஆண்டவர் அறியாமல் இருக்காங்க பார்த்தீங்களா? ஆண்டவர் அறியாமல் இருக்காங்கல்ல, இவங்களாம் அந்நியர். அவங்களுக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துக்காரு, அவங்களும் வரணும். தேவன் இந்த பரிசுத்த ஆவி என்ற இந்த கிரீடத்தை, இந்த நறுமணமான தைலத்தை இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கும், அவர் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஞானமுழுக்கு பெற்று தங்களையே கர்த்தருக்கென்று முற்றிலுமாய் ஒப்படைத்த பிள்ளைகளுக்கும் தான் இந்த தைலத்தை ஆண்டு நிச்சயவாரான் ஊற்றுவார். நாத்தம் பிடிச்ச வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம்னா நறுமணமான தைலமெல்லாம் கிடைக்காது. யோசித்து பாருங்க, தேவ சமூகத்தில் ஆண்டவரே, என் வாழ்க்கை எப்படி இருக்கு? நாற்றமா நறுமணமா? நாற்றம் என்றால் மாற்றம் தேவை, நாற்றம் என்றால் மாற்றம் தேவை. மாற்றம் அதெல்லாம் முடியாது என்று சொன்னால்
ஆண்டு சொல்லிட்டாரு, அப்படிப்பட்ட அந்நியர் மேல் தைலத்தை ஊத்தாத. நிஜம் நிழல் அது, நிஜம் இது. மூணாவது பாடம், கடைசி பாடம். ஆண்டவர் என்ன சொன்னார்? மூன்றாவது பரலோக தடை உத்தரவு என்ன? முதல் தடை உத்தரவு என்ன சொல்லுங்க? மனிதரின் சரீரத்தின் மேல், மனித சரீரத்தின் மேல் அந்த தைலத்தை ஊற்றக்கூடாது. சரியா? அதாவது மாம்சமாய் நடக்கிறவர்களுக்கு, புருஷனை சாகடிக்காதவங்களுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ற தைலம் கிடையாது. ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே வெளியில் போகும்பொழுது மறக்காம ஒரு பாயிண்ட் மற, ஆண்டவரே இந்த புருஷன் சாகணும், ஆண்டவரே புருஷன் சாகணும். அப்படித்தான் நீங்கள் போகணும். 2 புருஷனோட வாழ்ந்துட்டு இருக்கேன், ஆண்டவரே என்னை மாற்றுங்க. ஒரே புருஷன் போகாது, அந்த ஒரே புருஷன் கிறிஸ்து தான். 2வது பாடம் என்ன? அந்நியர் மேல் இந்த தைலத்தை ஊற்றக்கூடாது. இஸ்ரவேலுக்கு அப்பாற்பட்டவர்களுக்கு இந்த தைலம் கிடையாது. லேவி கோத்திரத்திலிருந்து வந்தவங்களுக்கு தான் பிரதான ஆசாரியர்கள், அந்த கோத்திரத்தில் உள்ள லேவியருக்கு தான் இந்த தைலம். இயேசு மேல் விசுவாசம் வைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தான் பரிசுத்த ஆவி. சரிங்களா? 3வது பாடம் யாத்திரா 30 வசனம் 32 பாருங்க. யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் வசனம் 32 என்ன சொல்லுது? இது மனிதனுடைய சரீரத்தின் மேல் வார்க்கப்படலாகாது. இது செய்யப்பட்ட முறையின்படி அவர்கள் வேறொரு தைலத்தை செய்யவும் கூடாது. இதான் 3வது தடை. வேறொரு தைலத்தை செய்யக்கூடாது. இட் மஸ்ட் நாட் பி இமிட்டேட்டட். இட் மஸ்ட் நாட் பி இமிட்டேட்டட். அதாவது ஆசரிப்பு கூடாரத்தில் பரிசுத்த அந்த ஆசரிப்பு கூடாரத்தை அபிஷேகம் பண்ணுவதற்கும், பிரதான ஆசாரியர்களை அபிஷேகம் பண்ணுவதற்கும் பயன்படுத்தப்பட வேண்டிய இந்த தைலத்தை மாதிரியே இன்னொரு தைலம் செய்ய கூடாது. இது நிழல். என்ன நிஜம் அப்படின்னா படிப்போம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நோ ஸ்ட்ரேஞ்ச் ஆல்டர், நோ ஸ்ட்ரேஞ்ச் ஆல்டர். யாத்திராமத்தில் 20:25 ஆண்டவர் அந்நிய பலிபீடம் கட்டாதுன்னு சொல்லிட்டார். என்ன அந்நிய பலிபீடம்? எனக்கு கல்லினால் பலிபீடத்தை உண்டாக்க வேண்டுமாகில் அதை வெட்டின கல்லுகளால் கட்ட வேண்டாம். சரிங்களா? வெட்டின கல்லுகளால் கட்ட வேண்டாம். அதன் மேல் உளியிட்ட உடனே அதை அசுசிப்படுத்துவாய். நம்ம படிச்சிருக்கோம்ல, சாலமன் தேவாலயத்தில் கல்லை உடைக்கிற சத்தம் கூட கேட்கலையாம். கல்லை உடைக்கிற சத்தம் கூட கேட்கல, சுத்தியில சத்தம் கூட கேட்கல. ஆலயத்தில் அவ்வளவு பரிசுத்தமான விதத்தில் நடந்துச்சான் கட்டட வேலை. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாரையும் கட்டி கொண்டு இருக்கிறார், நம்முடைய குணங்களை கட்டி கொண்டு இருக்கிறார். நோ ஸ்ட்ரேஞ்ச் ஆல்டர், அந்நிய பலிபீடம் வேண்டாம் ஆண்டு சொல்லிட்டார். நோ ஸ்ட்ரேஞ்ச் ஃபயர், அந்நிய அக்கினியை கொண்டு வராதுன்னு சொன்னார். லேவியராம் 10ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். நாதாப் அபியூ, ஆரோனுக்கு 4 ஆம்பளை பிள்ளைய. முதல் 2 பேர் நாதாப் அபியூ, அதுக்கப்புறம் எலெயாசார் இத்தாமார். இந்த நாதாப் அபியும் என்ன செஞ்சாங்க? 2 பேரும், இந்த 2 பேரும் ஆமாம் தண்ணி வண்டி. நாதாப் அபியும் 2 பேரும் குடிகாரர்கள். அந்நிய அக்கினியை கொண்டு வந்தாங்க. ஆண்டவர் 2 பேரும் அடிச்சு போட்டார், 2 பேரும் கொண்டு விட்டார். ஆண்டவர் பாஸ்டர் பிள்ளைகளோட பார்க்க மாட்டார். சரிதானே? போதகர் பிள்ளைகள் ஆனாலும் அக்கிரமம் செய்தால் தண்டிக்க வேண்டிய நேரத்தில் ஆண்டவர் நினைச்சுவார், தண்டிப்பான். என் பிள்ளைனாலும் சரி, உங்கள் பிள்ளைனாலும் சரி, எல்லாரும் ஆசாரியர்கள் தானே. அன்பான தேவ பிள்ளைகள், நோ ஸ்ட்ரேஞ்ச் ஃபயர், அந்நிய அக்கினி. இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் அந்நிய அக்கினி இருக்கிறது, நம்ம படிப்போம். ஸோ ஆல்சோ நோ ஸ்ட்ரேஞ்ச் ஆயில். அதான் ஆண்டவர் சொல்றாரு, அந்நிய தைலத்தையும் என்ன செய்யாத. அதாவது இதை மாதிரி நான் சொல்லியிருக்கிறேனே மோசேகிட்ட, இந்த மாதிரி இன்னொரு தைலத்தை என்ன பண்ணக்கூடாது. இட் மஸ்ட் நாட் பி இமிட்டேட்டட். நல்லா இருக்கே, வாசமாக இருக்கேன். நமக்கு இந்த திருவிருந்தில் பாருங்களேன், திருவிருந்தில் அந்த அப்பா ரசம் கொடுக்கும் பொழுது என்ன இம்புடுக்கான்னு கொடுக்குறாங்க அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. கொஞ்சம் பெரிய கிளாஸாக தான் கொடுத்தா என்ன, நம்ம சாப்பிட்றதுக்காக வர்றோம். அதே மாதிரி நிறைய சாப்பிடணும் அப்படின்னு தோணும் சில நேரத்தில். இட் மஸ்ட் நாட் பி இமிட்டேட்டட். நோ ஸ்ட்ரேஞ்ச் ஆல்டர், நோ ஸ்ட்ரேஞ்ச் ஃபயர், நோ ஸ்ட்ரேஞ்ச் ஆயில். அந்நிய பலிபீடமும் கட்டாதே, அந்நிய அக்கினியை கொண்டு வராதே, அந்நிய தைலமும் செய்யாதே அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அந்நிய பலிபீடம் ஆண்டவருக்கு அருவருப்பானது. அந்நிய அக்கினி தண்டனையை கொண்டு வரும். அந்நிய அபிஷேக தைலமும்
தேவன் வேண்டாம் என்று தடுத்தார். பிரியமானவர்களே, என்ன நமக்கு ஒரு நிஜமான பாடம் அப்படின்னா, ஆவியானவரின் செயல்களை செயற்கையாக காப்பி அடித்தல் தேவனால் தடை செய்யப்பட்டுள்ளது. அதாவது பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயல்படுவார் அப்படின்றத புரிஞ்சுக்காமலே இன்றைக்கி நிறைய சபைகளில் பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிறோம் அப்படின்னு காட்டிக்கொள்ளுகிறார்கள். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் படித்தோம் என்று சொன்னால் 14ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் சமாரியா பட்டணத்தில் பிலிப்பு ஊழியம் செஞ்சார். நிறைய அற்புதங்கள் நடந்துச்சு. அந்த சமாரியா பட்டணத்திலேயே எல்லாரும் ஆண்டரை ஏற்றுக்கிட்டாங்க. சரிங்களா? அப்போது அந்த ஊரில் ஒரு மாயவித்தக்காரன் ஒருத்தர் தான், சைமன் மேகஸ். மேஜிக் பண்ணுறவன், அதனால் அவனுக்கு பேர் மேகஸ், சைமன் மேகஸ். இந்த ஊரில் நல்ல ஊழியம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டு எருசலேமிலிருந்து சில தலைவர்களை அனுப்பினாங்க. பேதுரு யோவானும் அங்கே வந்தாங்க. பேதுரு வந்து என்ன பண்ணாராம், யார் யார் தலையிலலாம் கை வச்சு ஜெபம் பண்ணாரோ அவங்களுக்கெல்லாம் என்ன கிடச்சிச்சான்? பரிசுத்த ஆவி. ஏன் தெரியுமா அவர் கை வச்சோட பரிசுத்த ஆவி கிடச்சிச்சு? ஏன்னா பேதுரு என்ன பண்ணிட்டாரு, புருஷனை கொண்டு விட்டார். புரிஞ்சுதா உங்களுக்கு? புருஷனை கொண்டு விட்டார். ஏன்னா முதல்ல அவர் என்னெல்லாம் எப்படிலாம் இருந்தார், நான் தான் முதல்ல இருக்கணும், நான் தான் ஃபஸ்ட்டில் இருக்கணும், அப்படி இப்படிலாம் நினச்சார். சரிதானே? நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிலாம் இது பண்ணார். ரொம்ப ஓவராக வேலை பார்த்தார். அண்டர் கிரவுண்டு ஒர்க்கு நிறைய பண்ணார் பேதுரு புருஷன். சரிங்களா? ஆண்டவர் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிவிட்டார். கூடவே 3 வருஷம் இருந்துவிட்டு எனக்கு அவர் தெரியாது சத்தியம் பண்ணவும் சபைக்கும் தொடங்கினான். அப்போது புருஷனுக்கு தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அப்படி தானே? புருஷன் தான் முக்கியமான புருஷனாக இருந்தார். ஆனால் என்னைக்கு அந்த புருஷன் செத்தானோ 10 நாள் உபவாசம் இருந்தார்ல, நல்லா தெரிஞ்சுக்கங்களேன். இந்த புருஷனை சாகடிக்கணும்னா நிறைய பட்டினி கிடக்கணும், நிறைய உபவாசம் இருக்கணும். சரிங்களா? இல்லாட்டி இந்த புருஷன் சாக மாட்டான், கொளுத்து போயிடுவான். சரிங்களா? இந்த புருஷனை பேதுரு கொன்றபடியினால்தான். நீங்கள் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் படித்து பாருங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படித்து பாருங்களேன். விபச்சாரம் ஆகையால் விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம் ஆகியவைகளை உங்கள் சரீரத்தில் உங்கள் மாம்சத்தில் உண்டு பண்ணுகிற அவயவங்களை அழித்து போடுங்கள். மார்டிஃபை யுவர் ஃப்ளஷ் அப்படின்னு படிக்கிறோம். மார்டிஃபை, மார்ச்சுவரி, பிணவரைன்னு சொல்கிறாங்களே மார்ச்சுவரி, அந்த வார்த்தை தான் அங்கே இருக்குது. மார்டிஃபை, கொண்டுரு, அழிச்சிரு. அந்த முதல் புருஷனை அழிக்கிற வேலையை பேதுரு செஞ்சனால தான் அவர் சமாரியாவில் போய் கைவி ஜெபம் பண்ணவன அவங்க மேலே பரிசுத்த ஆவி இறங்குச்சு. அப்படி தானே? இதை அந்த மந்திரவாதி மாயவித்தக்காரன் பார்த்துட்டு இருந்தான். சீமோன் பார்த்துட்டு அவன் கேட்டான், ஐயோ நீங்களாம் கை வச்சு ஜெபம் பண்ணுறீங்க, நீங்கள் கை வச்சோடனே பரிசுத்த ஆவி இறங்குதேன், நானும் காசு கொடுக்குறேன், நானும் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன், நிறைய கட்டிங் கொடுக்குறேன், கமிஷன் கொடுக்குறேன், நானும் யார் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுறேனோ அவங்களுக்கும் பரிசுத்த ஆவி இறங்கணும், எனக்கு அந்த வரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி சீமோன் கேட்டான். என்ன சொன்னார் பேதுரு? அப்படியா? பேதுரு அப்படியே சொன்னார். என்ன சொன்னார்? அவன் காசு கொண்டு வந்திருக்கியா, பின்னாடி வா, வீட்டுக்கு வா, அப்புறம் என்கிட்ட கொடு அப்படின்னு சொன்னார். அக்கௌண்ட்டில் போட்டுரு, கூகுள் பண்ணிடு அப்படின்னு சொன்னார். பணத்துக்கு மயங்கினவன் கிடையாது பேதுரு. பரிசுத்த ஆவியை பெற்ற பிள்ளைகள் பணத்துக்கெல்லாம் மயங்க மாட்டாங்க, பணமாக்கிடுவாங்க. படிக்கிறோம் பாருங்களேன். என்ன சொன்னார் அப்போஸ்தலர் 8ஆவது அதிகாரத்தில் எவ்வளோ தைரியமாக பேசினார் பாருங்க பவுல். பேதுரு அவனை நோக்கி 20ஆம் வசனம், தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோட நாசமாய் போக கடவுள். பணத்துக்கு நான் மயங்குவேன் நினைச்சிய? உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன். பெரியமானவர்களே, இமிட்டேட் பண்ண நினைச்சான்ல பரிசுத்த ஆவியை. பேதுரு எங்கெல்லாம் கை வச்சு ஜெபம் பண்ணார், பரிசுத்த ஆவி பெற்றாங்களே, இது மாதிரி எனக்கும் நடக்கணும். இமிட்டேஷன் விரும்பினால சீமோன். இதை பற்றி ஒரு வேத அறிஞர் சொல்றார் பாருங்களேன். Men are still trying to get power without holiness, but it can only bring disappointment and danger. மனிதர்கள் பரிசுத்தம் இல்லாமலே வல்லமையை பெற வேண்டும் என்று இன்னும் முயற்சிக்கிறார்கள். ஆனால்
அது அவர்களுக்கு ஏமாற்றத்தையும் ஆபத்தையுமே கொண்டு வரும். In their search for power, they will probably end where Simon Magus did, with the unholy power of the wicked one and the curse of the holy God. இன்றைக்கு உலகத்தில் அநேகர் இந்த சீமோனை போலவே எங்களுக்கும் பரிசுத்தாய் வேணும்னு பரிசுத்தம் இல்லாமலே பரிசுத்தாய் வேணும்னு நினைக்கிறாங்க. வல்லமை வேணும், வரம் வேணும்னு நினைக்கிறான். அவங்க முடிவு யார் மாதிரி இருக்குமா? சீமோன் மாதிரி இருக்கும். சீமோனுக்கு என்னாச்சு? வித் அன்ஹோலி பவர் ஆஃப் த விக்கெட் ஒன், பொல்லாங்கனுடைய அசுத்தமான வல்லமை அவன் மீது தங்கியது. பரிசுத்த தேவனுடைய சாபம் அவன் மேல் தங்கியது. The Spirit's first work is to cleanse us, to separate us, to sanctify us, to dedicate us wholly to God. Then as the property of God, He takes possession of us for God and uses for His service and glory alone. பரிசுத்த ஆவியினுடைய முதல் வேலை என்ன? நம்மை சுத்திகரிப்பார், நம்மை வேறு பிரிப்பார், நம்மை பரிசுத்தப்படுத்துவார், தேவனுக்கென்று முற்றிலும் நம்மை ஒப்புக் கொடுக்க வழி நடத்துவார். இப்படி நடத்தி நம்மை முற்றிலுமாக தேவனுடைய ப்ராப்பர்ட்டி ஆக்கின பிறகுதான், நம்மை முற்றிலுமாக தேவனுடைய சொத்துன்னு ஆவியானவர் நம்மை மாற்றிடுவாருங்க. சொத்தையாக இருக்கிற நம்ம ஆண்டவர் சொத்துன்னு மாற்றிடுவார். முத புருஷனோட வாழ்கிற வரைக்கும் சொத்தையாக தான் இருப்போம். ரெண்டாவது புருஷனுக்காக நம்ம ஒப்பு கொடுத்தால்தான் நம்ம பரலோகத்தின் சொத்தாக மாறும். சொத்தையா சொத்தா? நம்மளாம் யாரு? சொத்தையா சொத்தா? நாம் தேவனுடைய சொத்தாக மாறும் பொழுது ஆவியானவர் அப்படி சுத்திகரிப்பார். அப்படி மாறின பிறகுதான் He takes possession of us for God. ஆவியானவர் நம்மை தேவனுக்கென்று நம்மை ஆளுகை செய்து அவருடைய சேவைக்காக, அவருடைய மகிமைக்காக மட்டும் நம்மை பயன்படுத்த ஆரம்பிப்பார். மாம்ச பலத்தில் நம்ம சொந்தக்காரவங்க, நம்ம ஜாதிக்காரவங்க அப்படின்னு நம்ம ஒரு ஆளை மேலே கொண்டு வர நினைக்கலாம். அது சொத்தையாக தான் இருக்கும். யார் இது சொல்கிறான்னா, ஏபி சிம்சன் என்பவர் இதை பற்றி எழுதுகிறார். இந்த கருத்தை சொல்கிறார். மனிதர்கள் பரிசுத்தம் இல்லாமலே வல்லமையை பெறணும்னு நினைக்கிறாங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆவியானவர் என்ற பெயரில் உலகத்தில் நிறைய கிறிஸ்தவ உலகத்தில் so much of imitations, போலிகள், ஆவிக்குரிய போலிகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. ரொம்ப அழகாக பிரசங்கம் பண்ணுவாங்க, பயங்கரமாக பிரசங்கம் பண்ணுவாங்க. மற்ற சபையில் இருக்கவங்க கூட ஓய்வு நாளை ஏற்றுக்காதவங்க, 10 கட்டளை ஏற்றுக்காதவங்க அழகாக அருமையாக பிரசங்கம் பண்ணுவாங்க. வார்த்தைகள் ரொம்ப திறமையாக இருக்கணும், உருக்கமாக, ஏத்தம் இறக்கமாக அருமையாக பேசுவாங்க. பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார் அப்படின்னு நினச்சிக்குவோம். சரிங்களா? 4 மாவடிக்காரர் பேசுகிறத கேட்டு கேட்டு அப்பா என்ன அபிஷேகம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். நிறைய பேர் ஏமாந்து போயிடுறோம். நிறைய பேர் அவங்க செய்யக்கூடிய மியூசிக் அட்டம்ப்ட்ஸ், இந்த மற்ற சபைகளை பாருங்களேன், அந்த இசை தான் அப்படியே வாலிப்பிள்ளைகளை அப்படியே இறுக்கி அப்படியே உருக்கி பிடிச்சி வச்சிருக்கு. மியூசிக் அட்டம்ப்ட்ஸ் டு thrill our aesthetic nature with the emotions and feelings which many mistake for real devotion. அதாவது அந்த உணர்ச்சி பூர்வமான இசை, இந்த இசையை கேட்ட உடனே ஐயோ அவங்களோட பரிசுத்த ஆவி இருக்கிறார், அவங்கள எவ்வளோ பக்தியாக இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, architecture and art are called into play to impress the imagination with the scenic effects of sensual worship. இன்னைக்கு நிறைய வர்ஷிப் நடத்துகிறாங்க மற்ற சபைகளில். பாருங்களேன், இந்த ஸ்டேஜை பார்த்தீங்கன்னா அப்படி பயங்கரமாக இருக்கும். ஸ்டேஜ் அப்படி லைட் அடிக்கிறதும், லைட் இப்படி அடிக்கும் அப்படி அடிக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு பரிசுத்த ஆவி என்ன மாதிரி கலராக லைட் அடிக்கிறார், ஆவியானவர் அங்கே இருக்கிறாரு அப்படின்னு ஏமாந்து போகிற பிள்ளைங்க இருக்குங்க. அன்பான தேவர்களே, பட் none of these do the work of the Holy Spirit. இந்த காரியங்கள் எல்லாமே அழகாக கலர் அடித்து லைட் அடித்து பயங்கரமாக பாட்டெல்லாம் பாடி ஏற்ற இறக்கமாக பிரசங்கம் பண்ணி, சரிங்களா, உருக்கமாக அப்படியே பேசுவாங்க. இதெல்லாம் பரிசுத்த ஆவியின் கிரியைகள் அல்ல, ஆவிக்குரிய போலிகள், ஸ்பிரிச்சுவல் இமிட்டேஷன்ஸ். ஏமாந்துடக்கூடாது. People can weep under entrancing music and heart-stirring eloquence. மக்கள் நீங்கள் பாருங்களேன், நிறைய இந்த பெந்தைகோஸ்து கூட்டங்கள், இந்த மாதிரி கூட்டங்களுக்கு போனீங்கன்னா அப்படியே அப்பா பிதாவே அப்படின்னு அழுவேன், உருக்கமாக கண்ணீராக கொட்டும். பார்த்துருக்கீங்களா? என்ன தெரியுமா, அவன் அடிக்கிற மியூசிக்கு அடிச்சுக்கிட்டே இருப்பான் பாருங்க, இந்த உடுக்கு அடிக்கிற மாதிரி.
இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஸ்பிரிச்சுவல் லிமிட்டேஷன்ஸ். அவன் மியூசிக்கை போட்டு அப்படி பேசி இப்படி பேசி, இந்த சுரண்டக்காரர் ஒருத்தர் இருந்தார்ல, செத்து போயிட்டார் சுரண்டக்கார். இவர் எப்படி பேசணுன்றதுக்காகவே அமெரிக்காவில் போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தாராம். அமெரிக்காவில் போய் பேட் ராபர்ட்சன், பெரிய பெரிய ஓரல் ராபர்ட்ஸ் எல்லாம் அங்கே அந்த காலத்தில் பெண்டிகா சர்ச்சிலேருந்து பெரிய பெரிய பாஸ்டர்ஸ், அவங்ககிட்ட போய் இவர் போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தாராம். எப்படி பேசணும், இப்படிலாம் பேசணும், எப்படி உருக்கமாக பேசுறது, எப்படி உருக்கமாக பாடுறது. பிரியமானவர்களே, இந்த டெக்னிக்லாம் தெரியாமல், இந்த ஆவிக்குரிய போலிகளின் வித்தியாசங்கள் தெரியாமல் நாம் என்ன செஞ்சிடறோம்? பல்டி அடிச்சிடறோம். நம்ம சபையில் ஆவியே இல்லை. புருஷனோட வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் எங்கே ஆவி இருக்கும்? புரியுதா உங்களுக்கு? சத்தியம் தெளிவாக இருக்கேன். 2 புருஷனோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மாதிரி திறமையாக பாடுறது, பேசுறது, இதெல்லாம் நம்பி இசை இதெல்லாம் கேட்டு ஏமாந்து போயிடக்கூடாது. இப்படிப்பட்டவர்கள் அதே சுயநலமான வாழ்க்கை, அநீதியான வாழ்க்கைத்தான் வாழுவார்கள். பரிசுத்தா பெற்றிருக்கிறோன்னு சொல்லிக்கிறவங்க பாசாங்குக்காரர்கள் இன்னும் அதே அநீதியான சுயநலமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு சைடு எடுத்துக்கிட்டோன்னா, இந்த விக்கிராராதனை பண்ணுறாங்களா அந்த கூட்டம் எடுத்துக்கோங்க. கிறிஸ்தவத்திலே விக்கிராதனை பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான அப்படியே பிரம்மாண்டமான சிலைகள், அழகழகான அந்த ஆர்ச்சி வளைவுகள், ஆலயத்துக்குள்ளேயே கோடிக்கணக்காக செலவழிச்சிருப்பாங்க. மற்ற சபைகள் அவன் கோபுரத்துக்கு அம்புட்டு செலவழிப்பான். அவன் கட்டுற கோபுரத்தை வச்சு நம்ம 10 சர்ச்சு கட்டிடலாம். சரிங்களா? இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அங்கே ஆவியானவர் இருக்கிறார் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. பிரியமான தேவ பிள்ளைகளே, there is no substitute for the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு பதிலாளி அப்படின்னு கிடையாது. மியூசிக்கோ அல்லது நல்ல பேசுகிறதோ, திறமையோ, உணர்ச்சி பூர்வமாக எதையும் செய்கிறதோ, இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவருக்கு பதிலாளிகள், சப்ஸ்டியூட்டே கிடையாது. He alone can produce conviction, divine impression, true devotion, unselfish life and reverent worship. ஆவியானவர் மட்டுமே நமக்குள்ளாக அந்த உணர்த்துதலையும் தெய்வீக முத்திரையும் பதிக்க முடியும். உண்மையான பக்தியையும் சுயநலமற்ற வாழ்க்கையும் பக்தியான தொழுகையும் அவர் தான் கொண்டு வருவார். ஆவியானவர் தான். பிரியமானவர்களே, அப்போ 3வது பாடம் என்ன படிக்கிறோம்? பாசாங்கு கிறிஸ்தவர்களுக்கு பரிசுத்த அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் இல்லை. பரிசுத்தா பெற்றிருக்கிறோம் என்ற நினைப்பில் இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் பாவம் வஞ்சிக்கப்பட்ட நிலையில் அநேகர் இருக்கிறார்கள். ஆகவே ஆண்டவர் சொன்ன 3 காரியம் என்னன்னு சொன்னார்? மனித சரீரத்தின் மேல் இந்த பரிசுத்த அபிஷேக தைலம் ஊற்றக்கூடாது. இட் மஸ்ட் நாட் டச் ஃப்ளஷ். 2வது, அந்நியின் மேல் வார்க்கப்படலாகுது. இட் மஸ்ட் நாட் டச் த ஸ்ட்ரேஞ்சர். 3வது, வேறொரு தைலத்தை செய்யக்கூடாது. இட் மஸ்ட் நாட் பி இமிட்டேட்டட். என்ன அர்த்தம்னா, பாசாங்கு கிறிஸ்தவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தாவி இருக்கிறார் நம்ம அவங்க நினச்சிக்குவாங்க. நமக்கும் தெரியும், ஐயோ பரிசுத்த அவங்ககிட்ட இருக்காங்க, நம்மகிட்ட இல்லை போல அப்படின்னு. நம்ம உண்மையாக தேவனை தேடினோம் என்று சொன்னால், தேவனுக்கு என்று பக்தியாக வைராக்கியமே இருந்தோன்னா நம்ம ஆவியானவர் என்ன செய்வார்? நடத்துவார். அன்பான தேவ பிள்ளைகளே, பிரதான ஆசாரியன் அபிஷேகம் பண்ணப்படுதல் என்பது அவன் இஸ்ரவேலின் ஆவிக்குரிய அரசனாக அங்கீகரிக்கப்படுவதாகும். ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக பிரதான ஆசாரியன் மேலே தைலம் ஊற்றுவாங்க. He is the spiritual king of Israel அப்படின்னு அர்த்தம். இஸ்ரவேலின் ஆவிக்குரிய ஆசாரியன். பாருங்கள், லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் படிச்சிங்கன்னா முதல்ல ஆரோன் அபிஷேகம் பண்ணுவாங்க, அப்புறம் அவனுடைய குமாரரை அபிஷேகம் பண்ணுவார்கள். ஆரோன் அபிஷேகிக்கப்பட்டான், பின்னர் அவன் பிள்ளைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டனர். இயேசு பாருங்கள், பைபிளில் பாருங்கள், இயேசுவும் அவர் முதல்ல ஆவியை பெற்றார் யோர்தானில், அப்படி தானே? அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 120 சீஷர்களும் பரிசுத்தாவியை பெற்றார்கள். ஆரோன், அதுக்கப்புறம் ஆசாரியர்கள் மாதிரி, பிள்ளைகள் மாதிரி. இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்கள். அப்போ பாருங்களேன், பரிசுத்தாவி நமக்கு உண்டா இல்லையா? நமக்கு உண்டு. பரிசுத்த அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் நமக்கும் உண்டு. ஆவியை பெற்றவர்களாக நாம் வாழும்போது நாம் கிறிஸ்துவுடன் ராஜாக்கள் ஆசாரியர்களாகிறோம். எத்தனை மேன்மை பார்த்தீங்களா? அந்த தைலத்தை ஊற்றின உடனே அந்த பிரதானாசாரியின் இஸ்ரவேலின் அரசனாக அங்கீகரிக்கப்படுகிறான், ஆவிக்குரிய அரசன். அதே போல் அந்த பரிசுத்தாவி நம்ம மேலே இறங்கும் பொழுது நம் ராஜாக்களாக ஆசாரியர்களாக கர்த்தருக்கு முன்பாக நிற்க ஆயத்தமாகிறோம் என்று பொருள். ஆகவே பிரியமான தேவ ஜனமே, பரிசுத்த அபிஷேக தைலம் நிழலும் நிஜம் இந்த பாடங்களை
மனதில் வைத்து, ஆண்டவரே, என்னை உமக்குரியவனாய், உம்முடைய பரம அபிஷேக தைலத்தை பெற்றவனாய் என்னை இந்த உலகத்தில் உமக்கென்று உத்தமமாக வாழச் செய்யும் என்று நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரமபிதாவே, இந்த நாளிலே அப்பா உம்முடைய பாதத்தில் வந்து நாங்கள் தொழுது கொள்ள எங்களுக்கு ஒரு பெரிய சிலாக்கியம் கொடுத்தீர். நன்றி ராஜா. தகப்பனே, பரிசுத்த அபிஷேக தைலத்தை குறித்து எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த நல்ல பாடங்களுக்காக நன்றி. அதன் செய்முறை, அதனுடைய செயல் நோக்கங்கள், அதை கொண்டு செய்யக்கூடாதவை என்று 3 செய்திகளை நாங்கள் படித்தோம். ஆண்டவரே, அந்த நிழல் எங்களுக்கு எவ்வளவோ நிஜங்களை கற்றுக் கொடுக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. வேதத்தை எப்படி பார்க்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும், எப்படி புரிந்து கொள்ள வேண்டும். ஆவியானவரே, எங்களுக்கு நீர் கிரீடமாய் இருந்து எங்களை நடத்தும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கிட்ட இருக்கக்கூடிய முதல் புருஷன் இந்த மாம்சத்தை நாங்கள் சாகடிக்கணும்ப்பா. சிலுவையில் கிறிஸ்தவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தை அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்ற வசனத்தை சொல்லிக்கொண்டே, ஆண்டவரே, நாங்கள் 2 புருஷனோடு வாழ்ந்துட்டுருக்கிறோம். கர்த்தாவே, எங்களை நீர் விடுவிப்பீராக. மாம்சம், எங்களுடைய பழைய பாவ சுபாவம், இவற்றிலிருந்து கர்த்தர் எங்களுக்கு உம்முடைய கிருபையினால் எங்களுக்கு விடுதலையை அருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய பரிசுத்த அபிஷேக தைலம் என்ற கிரீடத்தை தங்கள் சிரசிலே பெற்றவர்கள் அவர்கள் வித்தியாசமானவர்கள், சாதாரணமானவர்கள் அல்ல. சாதாரண ஜனங்களிடமிருந்து அவர்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். நாங்கள் எல்லாரும் ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று சொன்னால், ஆண்டவரே, எங்களுடைய மேன்மை எத்தனை உன்னதமானது என்பதை உணர்ந்து தகப்பனே, நமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்னும் எங்களத்திலே காணப்படக்கூடிய மாம்சத்தின் கிரியைகள் 19 காரியங்களை படித்தோம். ஆண்டவரே, அதான்ப்பா மேலோங்கி நிற்கிறது. தகப்பனே, எங்களை கிறிஸ்துவுக்கென்று பிழைக்க செய்யும். முதல் புருஷனை துறந்து மறந்து, ஆண்டவரே, 2ஆம் ஆதாமாகிய 2ஆம் புருஷனாய் கிறிஸ்துவோடு கூட நாங்கள் உண்மையாய் உறவிலே நிலைத்திருந்து வளர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. தகப்பனே, இந்த நல்ல பாடத்தை நெஞ்சிலே சுமந்து நஞ்சு நீங்கி நாங்கள் நித்தியத்திற்கென்று ஆயத்தப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. தகப்பனே, விசேஷமாக ஐயா மைதீன் பால் மோஸ் அவர்களுக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே, அந்த ஐயா ரொம்ப முடியாமல் இருக்கேன் கேள்விப்பட்டோம்ப்பா. உமது கிருபை அவரை தாங்கட்டும். உம்முடைய தயவுள்ள சித்தப்படி அவரை நீர் வழி நடத்துவீராக. கர்த்தாவே, 10th +1 +2 பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். அவருடைய எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் கர்த்தருடைய மகிமையான வழிநடத்தல் இருக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தகப்பனே, நாளை தினத்தில் நடக்க போகிற அட்வென்டிஸ்ட் யங் ப்ரொஃபஷனல் செமினாருக்கு ஜெபிக்கிறோம். இங்கிலீஷ் சர்ச்சில் நல்லபடியாக அந்த ஊழியத்தை ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். ஐயா, அநேக பிள்ளைகள் எங்கள் சபைகளிலிருந்தும் கலந்து கொள்ள ஆண்டவர் தாமே உதவி செய்ய வேண்டும் என்று ஒப்படைக்கிறோம்ப்பா. தகப்பனே, இந்த நாளிலே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட குழந்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அருமையான குழந்தை ஹேடன் 5வது அட்வென்டிஸ்ட் தலைமுறையாக இந்த சபையில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதற்காய் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான குழந்தை ஷான் மேத்யூ, அந்த குழந்தையும் உடைய சமூகத்தில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த 2 குழந்தைகளையும் அவர்கள் பெற்றோர்களையும் ஆண்டவரே, இவர்களுக்காக ஜெபிப்போம் என்று தீர்மானித்த சபையாரையும் மற்றும் அவருடைய உறவுகள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. எங்களை ஒப்படைக்கிறோம்ப்பா. தகப்பனே, இந்த சபை நித்தியத்திற்கென்று கடைசி வரை ஆயத்தப்படுகிற, உத்தமமாய் ஆயத்தப்படுகிற உண்மையுள்ள திருச்சபையாய் கர்த்தர் மாற்றும். கூடி வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். துக்கத்தோடு கண்ணீரோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் தாரும். இந்த சபை மூலமாய் நடக்கிற ஊழியங்கள் எல்லாம் ஆசீர்வதியும். வரிச்சூர் பகுதியில், இன்னும் கீழமதி 8ஆம் பகுதியில் நடக்கிற ஊழியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டோடைய கிருபை பெருக்கமாய் இருப்பதாக. தகப்பனே, எங்களை தாழ்த்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே, யார் யார் என்னென்ன பாரத்தோடு ஜெப விண்ணப்பத்தோடு வந்தாங்களோ அவங்கள எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தேவ சமாதானத்தால், ஆண்டவரே, நம்முடைய ஆவியின் அபிஷேகத்தால் எங்களை நிரப்பி நடத்துங்க. ஆண்டவர், எங்களை கேட்குற சத்தியங்கள் எல்லாம் எங்கள் மனசில் வேலை செய்யட்டும். ஆண்டவரே, எங்களை அப்படியே அப்பா எங்கள் இஷ்டத்துக்கு எங்களை விட்டுறாதீங்க. ஆண்டவரே, உங்கள் இஷ்டத்துக்கு எங்களை மாற்றுங்கப்பா. எங்களை ஒப்புக் கொடுக்குறோம், ஏற்றுக்கொள்ளும். அருமை ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும்.
எங்களை சோதனைகள் பிரவேசி பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கு முடிவுகளே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் பாதுகாப்பும் வழி நடத்தலும் இந்த நாளிலே சத்தியத்தை கேட்டு தங்களை ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகள் எல்லாரோடும், இந்த நாளிலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட குழந்தைகள், அவர்கள் பெற்றோர், உற்றார், உறவினர்கள், இன்னும் ஜூமில் யூடியூப்பில் இணைந்திருக்கிற எல்லா பிள்ளைகளோடும் தேவாசீர்வாதம் இன்று சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென்.